நம்மள பல பேருக்கு பல சிச்சுவேஷனில் கையை முறுக்கிட்டு காலர் தூக்கிட்டு பல்ல கடிச்சு ஏய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுங்க. இந்த சிச்சுவேஷன் இந்த கேள்வி ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க அதுக்கு ரீசன். ஆமாங்க, கண்டிப்பாக ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஏற்படும் போது தான் இந்த நான் யாருன்னு தெரியுமா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு உருவாகுது. ஸோ அந்த ஒரு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு உணர்ச்சிகரமாக நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதோ சம்திங் ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம அதை ட்ரை பண்ணுறோங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் இந்த ஈகோ நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி நம்ம யார்கிட்ட நம்ம முக்கியமாக கேட்குறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த 5 பேர்கிட்ட தாங்க நம்ம இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த கேள்வி நம்ம கேட்கறதுக்காக நம்ம தோணுது. ஸோ இந்த 5 பேர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய அப்பா அம்மா, ரெண்டாவது நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மூணாவது நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய கணவன் அல்லது மனைவி, ஸோ நாலாவதாக ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்கள், அஞ்சாவது நம்முடைய ஒர்க் பண்ணுற பணியாளர்கள், நம்முடைய கலீக்ஸ். இவங்க இந்த 5 பேர்கிட்ட தான் முக்கியமாக நமக்கு இந்த கேள்வியே வரும். இந்த ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வும் வந்து இந்த 5 பேர்கிட்ட தான் நம்ம கேட்கறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்து நம்ம மனசுக்குள்ளே தோணிடும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் நம்ம வந்து உணர்ச்சிகரமாக சில விஷயங்களை நம்ம தாங்க முடியாமல் நான் யாருன்னு தெரியுமா, நீ எப்படி என்னை பற்றி இப்படி சொல்லலாம், நீ எப்படி என்னை பற்றி இப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற கேட்குற, அப்படி நினைக்கிற, இல்லை அப்படி ஃபீல் பண்ணுற, அதுக்காக வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடுங்க. ஸோ இப்படி நாம் பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? சார் வாங்க சார் போலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ. ஈகோ. அது ஈகோ பிடிச்ச கதையா? அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கா. என்ன தம்பி போதுமா, இல்ல நான் ஏதாவது இருந்து? போதும் வாங்க. கரெக்ட், இப்படி தாங்க நினைப்பாங்க. ஏன் பர்டிகுலராக இந்த 5 பேர்கிட்ட மட்டும் நாம் அப்படி பிஹேவ் பண்ணுறோம், ஏன் நமக்கு அப்படி தோணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 5 பேர் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேர்கிட்ட மட்டும் தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கை துணை ஆகட்டும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்முடைய கலீக்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த 5 பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு முழுமையான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ பார்ஷியலாக ஒருத்தர்கிட்டையும் சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக முழுமையாக நம்முடைய சீக்ரெட்ஸ், நம்முடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், நம்ம பலவீனம், எல்லா விஷயங்களும் இந்த 5 பேரை தாண்டி வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுலேயும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கலீக்ஸ், இந்த 3 வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் நான் பேரண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஷேர் பண்ணிக்க ஆரம்பிப்போம். ஸோ பட் அதெல்லாம் தாண்டி ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஜென்ரலாகவே வந்து அது ஒரு பிஹேவியராக நம்ம மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த ஒரு 2 கேட்டகரியை வந்து நான் ஓரமாக சொன்னது. ஸோ இந்த 3 பேரும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கலீக்ஸ், ஸோ இந்த 3 பேர்கிட்டையும் கண்டிப்பாக நமக்கு எதையும் வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கலீக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது கண்டிப்பாக நம்முடைய பேரண்ட்ஸுக்கும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் தெரியாத விஷயங்கள் கூட நம்முடைய கலீக்ஸ் தெரிஞ்சுக்கும். பிகாஸ் நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, ஸோ நமக்கு டேலண்ட் என்ன மாதிரி லெவலில் இருக்குன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம ஒரு ஈகோவில் நம்ம வச்சோம் அப்படின்னா உன்னை பற்றி தெரியாதா, நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாதான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அட் தி சேம் டைம் அது பாசிட்டிவாக நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி எல்லா விஷயங்களும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சீக்ரெட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்ககிட்டே நம்ம அந்த ஈகோ காட்டுறது வந்து அவசியமற்ற ஒன்று அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ தேர்டு, நம்மளுடைய வாழ்க்கை துறை, நம்முடைய கணவன் அல்லது மனைவி அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட சில விஷயங்கள் நம்ம மறைக்கவே முடியாதுங்க. என்னதான் மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மறைக்கிறதே வந்து தேவையில்லை, ஹைட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் அந்த ஸ்கோப்பும் வந்து இல்லாமல் தான் போகும். அதே நேரத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, ஒரு ஈகோ கிளாஷ் உங்ககிட்ட வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா உங்களை ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஸோ கண்டிப்பாக யாராலையும் அந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து ஆஃப் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அங்கேயும் இந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது வந்து எடுபடாமலே போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 5 பேர்கிட்ட மட்டும்தாங்க கண்டிப்பாக நம்முடைய அந்த ஈகோ கிளாஷ் வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப உரிமையாக நம்ம சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிப்போம், பகிர்ந்துப்போம் அப்படின்றப்ப ஸோ அந்த ஈகோ கிளாஷும் இந்த 5 பேர்கிட்ட தான் வருமே தவிர இதை தாண்டி நம்ம ஒரு 3ஆவதாக ஒரு நபர்கிட்ட போயிட்டு நமக்கு ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், யாராவது தெரியாமல் காலை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம ஈகோ காட்ட மாட்டோம். ஸோ மேபி வலிச்சுது அப்படின்னா கூட எடுத்து பார்ப்போம். ஸோ அவங்க சாரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம அதோட விட்டுரும். ஆனால் அதுவே நம்ம வீட்லேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம கலிக்கோ நடந்தது அப்படின்னா ஏன்டா பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு திட்டுவோம், இல்லை வந்து கொஞ்சம் ஹாஷாக நம்ம பிஹேவ் பண்ணுவோம். பட் இது நம்ம வெளியே யாரோ ஒரு தெரியாத நபர்கிட்ட நம்ம காமிச்சிக்க மாட்டோம். எங்கேயோ தெரியாத ஒரு நபர்கிட்ட கூட நம்ம கோவப்பட மாட்டோம். ஆனால் நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக பழகிற நமக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட மட்டும் நம்ம கோவப்படுறது, இந்த ஈகோ கிளாஷ் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்போங்க நம்மளுடைய வாழ்க்கையில். ஸோ இது தேவையா இல்லையான்றது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக தேவையற்றது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருடைய சிச்சுவேஷன்லையும் லைஃப்லையும் வந்து
இது வந்து நம்ம கடந்து தான் வந்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து யாருமே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம வந்து உணர்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிது. ஸோ அது வந்து இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. அது வந்து ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தப்பு இல்லை. ஆனால் அதுவே வந்து ஈகோ கிளாஷ்னால வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகுது அப்படின்றப்ப அதை நம்ம தூக்கி போடுறது வந்து அவசியமே இல்லைங்க. ஐ மீன் அந்த ஈகோவை தூக்கி போடுறது அப்படின்றது வந்து தப்பே இல்லைங்க. ஸோ அதை தூக்கி போட்டதில் வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அதை ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக எடுத்துக்கிட்டு ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஒர்க் ஆகட்டும், ஜாப் ரிலேட்டட் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பண்ணுறதுல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அது தப்பு இல்லைங்க. பட் அந்த ஈகோனால ரிலேஷன்ஷிப் கட் ஆகாமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா ஈகோ எனக்கு இல்லைன்றதை வந்து யாருமே மறுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லாருடைய மனசுலையும் ஈகோ அப்படின்றது வந்து தான் போகும். ஸோ அதை மறுக்கவும் முடியாது. பட் அதை கடந்து வந்துடணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அது வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து போகிறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம சிந்திக்கலாமே தவிர அந்த ஈகோனால் அந்த ஒரு பர்சனாலிட்டி மேலே அந்த ஈகோ கிளாஷ்னால அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போக வேணாம். ஸோ அது ஒரு ஈகோ வந்துச்சு, அது கடந்து போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமே வராது அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ எதுக்காக நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கிட்ட வருதுன்னா இந்த ஈகோ கிளாஷ்னால நான் சொன்ன இந்த 5 பேர்கிட்ட தாங்க வருது. ஸோ யாருக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக இந்த 5 பேர்கிட்ட தாங்க இந்த கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. அப்படின்னு அந்த கேள்வி நான் யார்கிட்ட தாங்க கேட்குறது, சம் சிச்சுவேஷனில் இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு மனநிலை வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ இந்த கேள்வி நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தாங்க இந்த கேள்வி நீங்கள் கேட்க முடியும். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற அந்த ஈகோவில் அந்த கொஸ்டினை நீங்கள் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தாங்க கேட்க முடியும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா